அனைவருக்கும் வணக்கம். 2015 ஜனவரி 28 காலையில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாம்ஸ்டாட் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஒரு காட்டு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்துட்டு மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்துட்டு ஏதோ இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி போய் பார்த்தாக்க ஒரு பொண்ணு வந்து இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் உடனடியாக வந்து ஜெர்மனி போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் டைரெக்டாக கிளம்பி இங்கே க்ரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த பொண்ணை சுற்றி ஏதாவது தடயங்களை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எந்த ஒரு தடையுமே கிடைக்கவே இல்லை. இந்த பொண்ணு வந்து இறந்து மட்டும் கிடக்குறாங்க. ஸோ இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பிஎம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்புனதுக்கப்புறம் பிஎம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க, இந்த பொண்ணோட ஏஜ் வந்து ஒரு 19லேருந்து 21 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இறந்தது எப்படின்னாக்க மூச்சு திணறி வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து இறந்து போய் ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லி டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ளே தான் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு தெரியுது. இமீடியட்டாக இந்த 19 to 21 ஏஜுக்குள்ளே வந்து எந்த பொண்ணெல்லாம் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து எந்த ஊர், அதே சமயத்தில் யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக் பண்ணும்போது தான் இவங்க ஸ்டேஷன்லேயே ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அசாதுல்லா கான் அப்படின்ற ஒரு 51 வயசு நபர் வந்து என்னோட பொண்ணை வந்து காணான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நபரை கூட்டு இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்ததும் அந்த இடத்துல இவர் வந்து கதறி அழுகிறாரு. ஏன்னா இறந்து போனது வந்து என்னோட பொண்ணு தான் சொல்லி அவர் வந்து கதறி அழுகிறாரு. இந்த அசாதுல்லா கானோட பூர்வீகம்னு பார்த்தாக்கா பாகிஸ்தானை சேர்ந்த நபர் தான். இவரோட பொண்ணு பேர் வந்து லரீப் கான். ஏஜ் வந்து 19 ஆகுது. இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே வந்து ஜெர்மனியில் தான். இந்த பொண்ணோட அம்மா பேர் வந்து ஷாஜியா. வயசு வந்து 41 ஆகுது. இந்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது டென்டல் டெக்னீஷியன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அசாதுல்லா கான் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு வந்து நேற்று நைட்லேருந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கதறி அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஜஸ்ட் காலையில் தான் போய் கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த லரீப் கானோட அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டை சேர்ந்த நபர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது ஒரு 14 வயசான நீடா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு போலீஸ்கிட்ட சில விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடக்குமான்னு சொல்லிட்டு போலீஸே அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த நீடா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு யார், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லரீப் கான் வந்துட்டு பூர்வீகம் வந்து பாகிஸ்தான் தான். இருந்தாலும் இவங்க வந்து ஸ்கூல் படித்தது, காலேஜ் படிக்கிறது எல்லாமே வந்து இந்த ஜெர்மனியில் தான். இவங்க வந்து டென்டல் டெக்னீஷியன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரகில் அப்படின்ற ஒரு 25 வயசு பையனோட வந்து காதலாகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அடுத்த கட்டமாக 2 பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரகில் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. பார்ட் டைமாக வந்துட்டு கால் டாக்ஸி டிரைவராக இருக்கார். இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த நபர்கள். இதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா 2 பேரும் வந்துட்டு நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ வந்துட்டு 2 ஃபேமிலியில் வந்து மேக்ஸிமம் எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரகில் வந்துட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறான், நான் வந்துட்டு லரீப் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இந்த லரீப் வந்துட்டு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ரகில் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இதை கேட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கோவமாகி அந்த பொண்ணு வந்து திட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி லவ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவனை வந்து உடனடியாக மறந்துடுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சுத்தமாக அதை கேட்கவே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கம் போல் வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு வித எரிச்சலை உண்டு பண்ணிகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு முஸ்லீம் மாதிரி இல்லாமல், அதாவது இவங்களோட கலாச்சாரத்தைப்படி தலையில் வந்து முக்காடு போகிறது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு போட மாட்டேங்குது. நைட்டில் வந்து அன்டைமில் வெளியில் போகுது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து கோபம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட பேச்சை எப்போ தான் அந்த பொண்ணு கேட்குன்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ டைம் வந்துட்டு இந்த லரீப்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவனை லவ் பண்ணாதன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணனா அவனை தான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பிடிவாதமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லரீப்போட பேரண்ட்ஸ் வந்துட்டு இது வந்து இப்படியே விட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லி தங்களோட பூர்வீகமான பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பையனை வந்துட்டு பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு. ஸோ பார்த்துட்டு உனக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் வந்து கல்யாணம் பண்ணுறதாங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இதை கேட்டது இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவமாகுது. நான் வந்து ரகிலை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லரீப் வந்து பிடிவாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டயத்தில் ஜெர்மனி போலீஸுக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது வீட்டுக்கு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னாக்க, இந்த பொண்ணு லரீப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடையில் வந்துட்டு காண்டம் திருடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திருடுனதுக்காக அந்த பொண்ணை வந்து போலீஸில் வந்து விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. இதை படித்து பார்த்தா இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாகுது. அதாவது தன்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி கடையில் போய்ட்டு ஒரு பொருளை திருடிருக்கு, அதுவும் வந்து இது மாதிரி ஆணுரையை திருடிருக்குன்னு சொல்லி ரொம்ப வந்து வேதனை ஆகுறாங்க. ஏன் அப்படின்னாக்க இவங்களோட இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா
கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தப்பான செயல். அது வந்து அவங்க கலாச்சாரத்தை மீறுறதா அர்த்தம். ஸோ அதனால தன்னோட பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் லவ் பண்ணுற பையனோட வந்து உறவு வச்சிருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க. இப்போ இந்த லரீப்போட பேரண்ட்ஸ் வந்து ஒரு முடிவு பண்ணி 2015 ஜனவரி 27 நைட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த லரீப்புக்கு ஆக்சுவலாக ஒரு தங்கச்சி இருக்காங்க. 14 வயசு ஆகுது. அந்த பொண்ணு பேர் நீடா. அதாவது இந்த டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்து போலீஸ்கிட்ட சொன்னது யார் அப்படின்னாக்க, இந்த நீடா தான் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு வந்துட்டு இந்த பொண்ணோட அத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு ஏன் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்டாலும் பதிலே சொல்லலை. வலுக்கட்டாயமாக அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு போலீஸ்கிட்ட இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. என்னை வந்து அத்தை வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த லரீப்போட அப்பா அம்மா விசாரித்தா மட்டும்தான் அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிய வரும்னு சொல்லி இந்த லரீப்போட அப்பா அம்மா 2 பேரையும் வந்துட்டு தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அதாவது 2015 ஜனவரி 27 நைட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த லரீப்போட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லரீப்போட தங்கச்சி நீடா வந்துட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டு நைட்டு எல்லாருமே வந்து வீட்டில் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க 3 பேரும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது ஜனவரி 28 ஆயிடுது. அதிகாலை ஒரு 2 மணிக்கு இந்த லரீப்போட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, லரீப்போட ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த பொண்ணோட மேலே ஏறி உட்காந்து இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலையே முடிச்சு கட்டுறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணும்போது லரீப்போட அம்மா பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இதை வந்து தடுக்கவே இல்லை. ஏன்னா தன்னோட பொண்ணை வந்துட்டு அவங்க அப்பாவே வந்துட்டு இந்த மாதிரி தீர்த்து கட்டுறாரு. அம்மாவாக இருந்துட்டு தான் பொண்ணை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அதை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து லரீப் வந்து முடிச்சு கட்டிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு வர்றாங்க. அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இந்த லரீப்போட பாட்டியோட ஒரு வீல் சேர் இருக்குது. அந்த வீல் சேரில் இந்த பொண்ணை உட்கார வச்சு டைரெக்டாக வந்துட்டு உள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, லிஃப்ட்டில் வந்து ஒரு கேமரா இருக்குது, சிசிடிவி. அந்த சிசிடிவியில் பார்த்திங்கன்னா ஒரு டேப் எடுத்து ஒட்டிடுறாங்க. ஏன்னா சப்போஸ் வந்து சிசிடிவியில் வந்து ஆதாரம் மாட்டிக்கொன்றனால டேப் எடுத்து ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து வீல் சேரில் எடுத்துகிட்டு போயிட்டு கார் பார்க்கிங்கில் போய் இவங்க காரில் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து நைட்டோட நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு இந்த பொண்ணை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்குள்ளே வந்து நடந்து முடிஞ்சிருது. அதாவது அதிகாலை 2 to 4 மணிக்குள்ளே இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, லரீப்போட பேரண்ட்ஸ் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த டாம் ஸ்டாட் அப்படின்ற காட்டுப்பகுதி வழியாக மக்கள் வந்து நடந்து போகும்போது இந்த பொண்ணோட சடலத்தை பார்த்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ லரீப்போட பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இவங்களோட கேஸ் வந்து 2015 டிசம்பர் 1 வந்து ட்ரையலுக்கு வருது. அந்த மாதிரி வந்தப்போ இந்த லரீப்போட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நான் வந்துட்டு இந்த கொலையை வந்து பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவர் வந்து இதை பண்ணும்போது என்னால் அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் லரீப்போட அப்பா வந்துட்டு இதை வந்து நான் தான் பண்ணினேங்கிற மாதிரி அவர் வந்து உண்மையை ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். லரீப்போட தங்கச்சி நீடா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எங்கள் அம்மா சொல்கிறது சுத்த பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா நினச்சிருந்தா கண்டிப்பாக அதை வந்து தடுத்திருக்க முடியும். அவங்க வந்து வேணும்னே பொய் சொல்கிறாங்கங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னால் எங்கள் அப்பா நிச்சயம் கேட்டிருப்பாரு. இவங்க வந்து வேணும்னே பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீடா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா வந்து லவ் பண்ணும்போது அவனை வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அக்காவை பல முறை அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து வேணும்னே திட்டமிட்டு எங்கள் அப்பா அம்மா இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. 2015 இவங்க 2 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லரீப்போட அப்பா வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த லரீப்போட அம்மா வந்துட்டு மறைமுகமாக ஆக்சுவலாக சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி கொலைக்கு. அதனால் 2 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வந்துட்டு இந்த லரீப்போட அப்பா அம்மா வந்துட்டு இந்த பொண்ணை வந்து தீர்த்து கட்டினதுக்கு மெயின் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்க கலாச்சாரத்தைப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தவரையும் குற்றம். ஸோ அந்த குற்றத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னாக்க மரண தண்டனை. அதை தான் வந்து நாங்களும் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சதுனால அந்த பொண்ணை தீர்த்து கட்டினது சரியா தவறா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.